ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜப்பர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இருக்கிற அந்த ஒரு 6 இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீலை வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு. ஆப்பிள் வந்து ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஆப்பிளை இப்போ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓட்ஸை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். லைட்டாக நான் தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது காமிக்கலை, நீங்கள் லைட்டாக தவாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாதாம் வந்து ஒரு 5 to 6 வந்து ஊற வச்சுருக்கேன். பீனட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சப்பழம் வந்து 2 வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சியா சீட்ஸ் அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது ஃபலூடாலெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து சியா சீட்ஸு. அதாவது துளசி விதை அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்ஸி சீட்ஸ் பாருங்கள். ஃப்ளாக்ஸி சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது. ஒமேகா, அதாவது எடிபிள் ஆயில் அதில் வருது. அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் அது. சோயா மில்க்கு 100 ml எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் மில்க் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாதா மில்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கிம்டு மில்க்கு உங்களுடைய விருப்பம் தான் மில்க் யூஸ் பண்ணுறது. என்கிட்ட சோயா மில்க்கு இருந்தது, அதனால் 100 ml எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு இதில் வந்து மிக்சர் கிரைண்டரில் வந்து போடுறேன். ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸி சீட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கோன்ட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதாம், அந்த பீனட்டு, முந்திரி, 2 பேரிச்சப்பழம். ஸ்வீட் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் பேரிச்சப்பழம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே ஸ்வீட் இருக்கும். சோயா மில்க்லேயும் லைட்டாக ஸ்வீட் இருக்கும். சோயா மில்க் வந்து சுகர் இல்லாததும் கிடைக்கிது, சுகர்தும் கிடைக்கிது. நம்மளுடைய விருப்பம் தான், எது வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க சோயா மில்க்கு, ஓட்ஸ் வந்து பாருங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். வயிறு நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். மார்னிங் எடுத்துகிட்டு நம்ம ஆறாமல் வேலைக்கு போகலாம். நல்ல ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு. அப்புறம் சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸி கிரைண்டரில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்கு முந்திரி, பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேரிச்சப்பழம், ஃப்ளாக்ஸி சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி பாருங்கள். இது வந்து நான் சோயா மில்க் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். நம்மளுடைய விருப்பம்தான். இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, கலக்காய் கொட்டை, ஃபேட்டும் இருக்குது, முந்திரி இருக்குது, ஃபைபரும் இருக்குது ஓட்ஸில். ஸோ இது ஓவரால் வந்து ஒரு குட் வெயிட் லாஸ் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாதாமில் ரிச் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. அதனால் நல்ல ஒரு எல்லா மினரல்ஸும் இருக்கும், விட்டமின்ஸும் இருக்குது. அதாவது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. தாராளமாக நம்ம ஒரு டிஃபனோ டின்னரோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்மூத்தி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஜப்பாஸ் லைஃப் ஸ்டைலில். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.